ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை யாராவது படிக்க முடியுமா? நான் இந்த ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை மறுபடியும் ஒரு முறை கூட வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற சகோதரா சகோதரி, இன்னைக்கு இந்த கால வேளையில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற இந்த நல்ல வசனத்தை நீங்கள் மனதில் கொள்ள அன்போடு உங்களே கேட்கிறோம். நான் உங்களுக்கு அன்போடு சொல்கிற இந்த வசனத்தை கூடுமானால் மனப்பாடம் செய்து கொண்டாலும் நல்லதுதான். ஏனென்றால் அவ்வப்போது நாம் இந்த வசனத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எதனால அப்படின்னா, அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் இதெல்லாம் நன்மையா அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இது நன்மைக்காகத்தான் என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். யாருக்கு நன்மை? சகலமும் யாருக்கு நன்மையாக நடக்கிறது அப்படின்னா ரெண்டு பேருக்கு. ஒன்று தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, இன்னொன்று தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு. நீ உண்மையா கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தா, எல்லாரையும் தான் கர்த்தரை அழைச்சிருக்கிறாரு இல்லை, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. ரெண்டாவது, யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறார்களோ, அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரெண்டாவது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நன்மைக்கு ஏதுவாக, நீங்கள் கூர்ந்து கவனிங்க, நன்மையாக அல்ல, சகலமும் நன்மையாக நடக்கிறதுன்னு சொல்லலை, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. உங்களுக்கு இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் புரிகிறதா? நன்மையாக அப்படின்றதுக்கும் நன்மைக்கு ஏதுவாக அப்படின்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை வார்த்தைகளில் புரிந்து கொள்ள முடிகிறதா? நன்மையாக அப்படின்னா அந்த காரியம் நடக்கும் போதே அது நன்மையாகத்தான் தெரிகிறது. நன்மைக்கு ஏதுவாக அப்படின்னா அடுத்து வரப்போகிற நன்மை, இப்ப இல்ல, நன்மைக்கு முன்னடையாளமா இது நடக்குன்னு அர்த்தம். நன்மைக்கு ரொம்ப பவுல் வார்த்தைகளை அர்த்தமா எழுதியிருக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட தப்பா எழுதல, அவசரப்பட்டு எழுதல. சகலமும் நன்மைக்காய் நடக்கிறது அப்படின்னு சொல்லாம, அல்லது நன்மையாக நடக்கிறதுன்னு சொல்லாம, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, நன்மைக்காக, நன்மை வரப்போறதுக்கு முன்னாடி இது நடக்குதுன்னு சொல்றார். அதாவது இன்னும் சொல்ல போனா, இப்போது நீ பார்க்கிற ஒண்ணு தீமையாக நீ நினைக்காத. நீ ஆண்டவரை நேசிக்கிறதா இருந்தா, கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருந்தா, உன் வாழ்க்கையில் நடக்கிற தீமையா பார்க்காத, அது நன்மைக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் இப்படி புரிந்து கொண்டால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்க ஒருவேளை ஆண்டவரை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையா, அல்லது ஆண்டவர் அழைக்கப்பட்ட அவரை நம்புகிற தேவனுடைய பிள்ளையா, ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையா, விசுவாசம் உள்ள கர்த்தருடைய பிள்ளையா நீங்க இருப்பீங்கன்னா, ஒருவேளை தீமையான பாதையில் நீங்க போறவங்களா இருந்தா, தயவு செய்து சொல்றேன், நீங்க அதை தீமையா நீங்க பார்க்காதீங்க. நன்மைக்காக இதை ஆண்டவர் அனுமதித்தார் என்று பாருங்கள். நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது சொல்லியிருக்கு. அப்புறம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சில நேரன்றதை விட பெரும்பான்மையான நேரங்களில் நமக்கு அது நன்மையா தெரியாது, தன்மையா தெரியாது. சில நேரம் நமக்கு புரியவும் புரியாது, அல்லது இது நன்மைக்கு எதுவான்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாம கூட இருக்கும். இதுல என்ன நன்மை இருக்க போகுதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்தா அப்படிதான் தெரியும், இது பயங்கரமான தீமை, அது இழப்பு, அது பிரச்சனை, தாங்க முடியாத வேதனை. அதை பார்த்தாவே யாருனாலும் சொல்லுவாங்க இது பயங்கரமான தீமைன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதத்தில் சொல்லுது, அவர் பொய் சொல்ல மாட்டார் இல்லையா ஆண்டவர், நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நான் கொஞ்ச நேரம் பேசுனதுனால அப்படியே கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உற்சாகமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. அது வேற, இது வேற. ஆமென். அல்லேலூயா. அது ஸ்டேட்டஸ் வச்சவங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது. இங்க யாருக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. அது அவங்களுக்கு, உங்களுக்கு இல்லை. நீங்க உற்சாகமா தேவனை மகிமைப்படுத்துங்க. அன்பானவர்களே, நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். பவுல் நம்பிக்கையோட சொல்றார், நாம் அறிந்திருக்கிறோம் சொல்றார். அது யாருக்கு சொல்றாருன்னா, ரோம சபைக்கு சொல்றார். நமக்கு எல்லாருக்கும் தெரியுன்ற நம்பிக்கையில சொல்றார். இங்கு இருக்கிற நாம் எல்லா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்படி அறியாமல் இருந்தால் அறிந்து கொள்வோம்.
அறியாமல் இருந்தால் அறிந்து கொள்வோம். அது ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், விளங்காமல் இருக்கலாம். ஆனாலும் நான் நம்புகிறேன், கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார். அவர் நன்மைக்காக அதை செய்கிறார். நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் செய்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். நான் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு தீமை செய்தார்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்வீங்களா? கர்த்தர் எனக்கு தீமை செய்வது இல்லை அப்படின்னு சொல்லணும். கர்த்தர் எனக்கு தீமை செய்வது இல்லை. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நான் இன்னைக்கு இந்த கால வேளையில் சில குறிப்பிட்ட தேவ மனிதர்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். 3 இடங்களில் 3 விதங்களில் நம்முடைய வாழ்வில் வருகிற தீமைகளை தேவன் நன்மையாக மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். 1, சாத்தான் நமக்கு தீமை செய்கிறான். சாத்தானுடைய வல்லமை நமக்கு தீமை செய்கிறது. 2, மனிதர்கள் நமக்கு தீமை செய்கிறார்கள். 3, சூழ்நிலையே சில சூழ்நிலை அமைஞ்சிரும், தீமையா அமைஞ்சிரும். சூழ்நிலைகள் சில தீமையா அமையும். அதுக்கு யாரும் காரணமா இருக்க முடியாது. ஆனா சூழ்நிலையே அப்படி தீமையா அமையும். அன்பானவர்களே, நாம் பைபிளில் படிக்கிறோம், பிசாசானவன் தீமை செய்கிறவனா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விசுவாசிகளுக்கு அவன் என்ன செய்கிறான்? தீமை செய்கிறான். பிசாசு மற்றவர்களை விட விசுவாசிகளைத்தான் அதிகமாய் சோதிக்கிறான். அப்படின்றதுனால நாம் பிசாசோடு கைகோர்க்க விரும்பக்கூடாது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த உலகத்தில் எல்லாரை விட ஆண்டோடைய பிள்ளைகளை தான் கவனம் செலுத்துறான். மற்றவங்க மேலே அவன் கவனம் செலுத்துறதில்ல. விசுவாசிகளை தான் ரொம்ப குறி வைக்கிறான். அவங்க தான் ஆண்டவர் நம்பி இருக்காங்க. அதனால கர்த்தரை விட்டு அவங்களை பிரிக்கிறதுக்கு பிசாசு ஆண்டோடைய பிள்ளைகள் மேலே தான் கவனம் செலுத்துறான் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால எதுக்கு அவனுக்கும் நமக்கும் இடையில வம்பு? நம்ம ஒதுங்கியே நிற்போம். அவங்ககிட்ட மோதிக்கிட வேண்டாம், அவங்ககிட்ட வம்புழுக்க வேண்டாம் அப்படின்னு அவன் கூட சப்போர்ட்டா போயிடக்கூடாது. அவனை எதிர்த்தாலும் பரவாயில்ல, தைரியமா நிற்கணும். எத்தனை பேர் தைரியம் நிற்பீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு ஒருபோதும் பயப்பட வேண்டியதில்லை. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்மை சாத்தான் பயமுறுத்த முடியும், ஆனால் நம்மை தொட அவனுக்கு அனுமதி இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சாத்தான் தூரத்திலிருந்து நம்மை பயமுறுத்த முடியும், ஆனால் நம்மை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். தேவனை நம்பி இருந்தால் சாத்தானை ஜெயிக்க தேவன் கிருபை செய்வார். எனவே நீங்கள் ஒருபோதும் சாத்தானுக்கு பயந்து அவனோடு கைகோர்த்து விடக்கூடாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா? சில விசுவாசிகளுக்கு அவங்க எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்க அப்படின்றத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் உறுதிப்படுத்துது. ஒரு நாடக மேடையில் நாடகத்துக்கு நடிக்க வேண்டிய ஒரு டீம், அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற இடத்துல ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டை தாண்டி மேடை, மாலை நேரம், கொஞ்சம் இருட்டாக இருக்குது. அதனால் அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு ஓடுறாங்க. ராஜா ராணி வேஷம் போட்டிருக்காங்க, ஒரு பிசாசு வேஷம் போட்டு ஒருத்தர், இன்னொருத்தர் குதிரை மாதிரி, இப்படி பல வேஷங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கிரவுண்டுக்கு போகிறதுக்குள்ள மழை வந்துருச்சு லேசா. எல்லாம் சின்ன பணம் செதறி போயிட்டாங்க. அதில் ஒருத்தன் பிசாசு வேஷம் போட்டிருக்கான். அவன் பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அவன் தான் வேஷம் போட்டிருக்கன்றது அவன் மறந்துட்டான். அதனால சர்ச்சு வாசலில் போய் இப்படி நிற்கிறான், மழைக்கு ஒதுங்கி நிற்கிறான். மழை நின்ன போகிற போயிடலாம்னு பார்த்து எட்டி பார்த்தா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பிசாசை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு பிரசங்கம் பிசாசு கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ சுற்றி திரிகிறான்னு வாசல் நிற்காம பிசாசு. பாஸ்டர் பார்த்தாரு, நின்ட்டானே, அவனை தானே பேசணும்ன்ட்டு அவர் பார்த்து மைக்கை விட்டுட்டு வெளியே ஓடிட்டார். வெளியே ஓட்டம்னா ஓட்டம், அவன் உள்ள நுழையிற மாதிரி இருக்கான், ஓடிட்டார். இவர் ஓடுறதை பார்த்த உடனே விசுவாசிகள் பூரா திவ்யா மாதிரி முன்னாடி இருக்கிற ஆள்லாம் என்னன்னு தெரியல, பாச திடீர்னு ஓடுறாருன்னா அவர் பின்னாடி ஒவ்வொருத்தரா ஓட அவ்வளோ பேர் ஓடிட்டாங்க, வெளியே ஓடிட்டாங்க. இந்த சாத்தான் வேஷம் போட்டவன் பார்க்க எதுக்கு இவங்க எல்லாம் ஓடுறாங்கன்னு அவனுக்கு தெரில. நம்ம வேஷம் போட்டதான் ஓடுறான், அவனுக்கு தெரில. அவன் நினைக்கிறான்னா எல்லாம் ஓடுறாங்க, உள்ளே இன்னும் பிரச்சனையாக இருக்கும் போல தெரியுதுன்னு தைரியத்தோட உள்ள அவன் வாரான். உள்ள ஒரு வயசான பாட்டியம்மா, அந்த பாட்டியம்மாவில் உட்காந்தா எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. அது மெதுவாக அப்போ தான் பிடிச்சி சேரை பிடிச்சி எந்திரிச்சு வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் உள்ளே வந்துட்டான். பார்த்தா பயப்படுறது இந்த அம்மாங்க, பயந்து போய் நிற்குது. இந்த அம்மா அதனை பார்த்து சொல்லுது, சாத்தானே என்னைய மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. 40 வருஷமாக அந்த சபைக்கு வாரம் என்னைக்காவது உனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னா? நான் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணாலும் ஒன்றையே ஒரு பக்கம் வச்சுக்கு தான் இருக்கிறேன். நான் உன் பிள்ளை தான், என்னைய நீ தப்பாக நினைக்காத, ஏசுராதரேன்னு சொன்னதுனால என்னை கோவப்படாத, நான் உன் ஆளுதான், உன் பிள்ளை தான், என்னைய விட்டுரு விட்டுருன்னு கத்துது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறோன்றதை சந்திக்க இந்த மாதிரி ஒரு ஆளை ஒரு நாள் வர வச்சா நல்லா இருக்கும் போல தெரியுது.
இந்த அம்மாவுக்கு பயந்து போயிடுச்சு பாவம். சிலர்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஆண்டவரேனாலும் பிசாசு ஒரு பக்கத்தில் என்ன செய்கிறான், இருக்கிறான். ஒரு நாள் அப்படி செஞ்சிடக்கூடாது. பிசாசு தீமை செய்வ நினைக்கிறான். பைபிளில் 2 வசனம் இருக்குது, அருமையான வசனம். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார் அப்படின்னு. இன்னொரு வசனம் சொல்லுது, பிசாசு கட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். இயேசுவும் சுற்றி திரிகிறார், பிசாசு சுற்றி திரிகிறார். ஆனால் வித்தியாசம் என்னன்னா, இயேசு நன்மை செய்கிறதுக்காக, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று திரிகிறார். அன்பானவர்களே, பிசாசின் வல்லமைகளை முறியடிக்க ஆண்டவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நான் 3 பேரை சொல்ல விரும்புகிறேன். பிசாசின் வல்லமைகளை மேற்கொண்ட 3 பேர். எல்லாருக்கும் பிசாசின் போராட்டங்கள் இருக்கலாம், பிசாசின் மூலமாக சோதனைகள் வரலாம். ஆனால் அவனை ஜெயிக்க முடியுன்றதுக்கு ஒரு 3 பேரை சொல்ல விரும்புகிறேன். பவுலும் சீலாவும் ஜெபிக்க போனார்கள். போகும் வழியில் பிசாசு பிடித்த குறி சொல்லுகிற ஆவி உடைய ஒரு பெண் பவுலையும் சீலாவையும் பார்த்து புகழுகிறது போல சில வார்த்தைகளை சொன்னது. அந்த குறி சொல்லும் ஆவியுடைய பெண், இவர்கள் நசரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னார். பவுல், இது ஒரு நாள் அல்ல, தொடர்ந்து நடந்தது. பவுல் அந்த பிசாசு பிடித்த பெண்ணை ஜெபம் பண்ணி துரத்தி விட்டார். அவளை விட்டு பிசாசு போய்விட்டது. இந்த காரியத்தை கண்ட அந்த பெண்ணுடைய எஜமான்கள் சேர்ந்து, நமக்கு ஆதாயம் கெட்டு போயிட்டு என்று பவுலையும் சீலாவையும் பிடித்து அந்த ஊர் தலைவர்கிட்ட கொண்டு போய் காவலாளிகிட்ட கொடுத்து அவர்களை அடித்து காயமாக்கி அவர்களை சிறையில் அடைத்தார். இப்பொழுது பிசாசினால் வந்த பெரிய சோதனை பவுலுக்கும் சீலாவும். அவர்களுக்கு இப்படி தீமை வந்திருக்கிறது. சிறைக்குள்ளே அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருக்கக்கூடும், நல்லது செய்ய போய் நமக்கு இப்படி ஒரு தீமை வந்துவிட்டது. நாம் ஜெபிக்கத்தானே போனோம், நல்லது செய்யத்தானே போகிறோம், ஆண்டவருக்காகத்தானே போனேன், ஆனால் சாத்தான் என்னை குறுக்கிட்டு எங்களுக்கு இப்படி தீமை செய்து விட்டானே என்று எண்ணியிருக்கக்கூடும். ஆனாலும் பவுலும் சீலாவும் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த சிறைச்சாலைக்குள்ளே கட்டப்பட்ட நிலைமையில தேவனை துதித்தார்கள், அவரை ஆராதனை செய்தார்கள். நடந்தது உங்களுக்கு தெரியும். சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்தது, அவருடைய கையில் உள்ள விலங்கெல்லாம் கீழே விழுந்து போனது. அவர்கள் தேவனை தொடர்ந்து துதித்து கொண்டே இருந்தார்கள். அன்பானவர்களே, அங்கே சிறைச்சாலைக்காரன் அதை பார்த்தபோது அவன் அலறினான். அவன் கத்தியாலே தன்னை குத்தி கொண்டு சாக நினைத்தான். காரணம், கைதிகள் தப்பிவிட்டால் தனக்கு ஆபத்து என்று எண்ணி தன்னை கொல்ல போனான். பவுல் சொல்லுகிறான், உனக்கொன்று தீமை செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொன்னான். அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. தேவன் அங்கே ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். பவுலுடைய வாழ்விலே ஆமென் ஸ்தோத்திரம், ஏற்பட்ட தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். 3 நன்மை நடந்தது. ஏற்பட்ட ஒரு தீமை 3 நன்மை நடந்தது. என்ன நன்மை? 1, இவர்களுக்கு விடுதலை கிடைத்தது, பவுலுக்கும் சீலாவுக்கும். 2, சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான். சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான். பாருங்கள், அவர்கள் அந்த அன்னைக்கு ராத்திரியே அந்த சிறைச்சாலைக்காரன் குடும்பத்தோடு ஞானஸ்நானம் எடுக்கிறான். அந்த சிறைக்குள்ளேயே பவுலுக்கும் சீலாவுக்கும் காயம் கட்டி விடுகிறான், மருந்து போடுகிறான். 3வது ஒரு நன்மை நடக்குன்னா, சிறைச்சாலையில் உள்ளதான கைதிகள் எல்லாரும் அவங்க மாற்றப்பட்டிருக்கிறார்கள், வாழ்வின் மாற்றத்தை கண்டார்கள். ஒரு சிறை கதவுகள்லாம் திடீர்னு திறந்தா என்ன நடக்கும்? ஒரு கற்பனை, நமக்கு மத்திய சிறை இங்கே பக்கத்தில் இருக்கு. திடீர்னு ராத்திரி போல எல்லா கதவும் டான் திறந்துருச்சுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? பூட்டி இருக்கும் போதே அடியில் கூடி குழி தோண்டி பாதாள சாட்டில் வந்துட்டானா. அப்படி நடந்திருக்கு. அந்த சிறைக்குள்ள இருந்தே குழி தோண்டி, எத்தனை நாள் குழி தோண்டி தெரில, அடியில் கூடி குழி தோண்டி வெளியே கூடி வந்திருக்கு வரானுலாம். இப்படியெல்லாம் மேலே ஏறி குதிக்கிறானுவன், எப்படியே தப்பிக்கிறானு. பூட்டி இருக்கும் போதே நடக்கும்போது திறந்து கிடந்தா கைதிகள் இருப்பாங்களா? தப்பி போயிடுவாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, உனக்கு ஒன்றும் கெடுதி செய்யாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருப்போம். அந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாரும்னு பவுல் சொல்கிறார். அன்பானவர்களே, அப்படியானால் இந்த எல்லா கைதிகளையும் தப்பி போகாததற்கு என்ன காரணம்? கதவுகளெல்லாம் திறந்திருந்தும் இந்த கைதிகளெல்லாம் தப்பாததற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க தாங்கள் பவுலாலும் சீலாவாலும் பாடப்பட்ட பாடல் மூலமாக அவர்கள் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அன்பானவர்களே, பவுல்கிட்ட கேட்டால் எனக்கு ஏன் இந்த பாடு,
நான் அந்த பெண்ணுக்கு நல்லது தானே செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த தீமைன்னு தான் பவுல் சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ சொல்வார், இல்லை எனக்கு தீமைக்காக இல்லை நன்மைக்காகத்தான் இது நடந்திருக்கு. ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுவதற்கு யார் சுவிசேஷம் சொல்லுவது? பவுலை கர்த்தர் கொண்டு போனார். பவுல் அன்றைக்கு வராவிட்டால் சிறைச்சாலைக்காரன் குடும்பம் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காது. சிறை கைதிகள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். பவுலாக விரும்பி சிறைக்கு போகவில்லை, சூழ்நிலையினால் பிசாசினாலே கொண்டு போகப்பட்டான். தேவனை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு தீமை செய்ய நினைக்கும் போது அதை தேவன் நன்மையாக மாற்றி விடுகிறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா கவனிங்க. பிசாசு உங்களுக்கு தீமை செஞ்சா நீ கர்த்தரை பற்றி இருந்தா அது நன்மையாக தேவன் மாற்றிடுவார். அதை நன்மையாக கர்த்தர் மாற்றிடுவார். ஒரு நாளும் பிசாசுக்கு பயப்படாதீங்க. வேற யாருனாலும் பயப்படட்டும், நீங்க பயப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுக்கு பயப்படக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முகத்தில் பயம் தெரியுதே, பிசாசுக்கு பயம். சிலருக்கெல்லாம் போதும், எலுமிச்சத்தில் பார்த்தாவே படபடப்பாயிருது. ஆமாம், உண்மையில் யாரோ ஒரு பொம்பளை வந்து இந்த விசுவாசி வீட்டுக்கு எலுமிச்சை பழத்தை ஒன்று உருட்டி விட்டா, அது அப்படியே வீட்டுக்கு முத்தத்தில் வந்து கிடக்கு. அந்த அம்மா பார்த்தா படபடப்பாயி பிபி ஏறி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எலும்பு கூடலாம் கொண்டு போடலை, மண்டை ஓடலாம் வரல, வெறும் எலுமிச்சை பழம் தான் வந்துச்சு. இந்த அம்மா முத்தத்தில் கிடக்கிற எலுமிச்சம்பழம் ஒன்று வீட்டுக்குள்ளேயும் வச்சிருக்கு ஜூஸ் போட. அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் முத்தத்தில் கிடக்கு. அதை பார்த்த உடனே நடுங்குது. விளக்கமாத்த பிடிச்சி அந்த எலுமிச்சம்பழம் தள்ளி விடுறதுக்குள்ளே ஆடுன்னு ஆடுது. ஒரு கும்பலம் சொல்லக்கூடாது, ஒரு சகோதரி காலையில் 4 மணிக்கு ஒரு ஃபோன் போட்டு, நான் தூங்கிட்டு இருக்கேன் 4 மணிக்கு, பாஸ்டர் ஒரு கனவு பாஸ்டர், பிசாசு வந்து நிற்கிறான் பாஸ்டர் வீட்டுக்குள்ளே, என்னம்மா நான் அற்பி செய்ய முடியும், நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு. கனவுல பிசாசு வந்தால் கூட பதறிடுத, எலுமிச்சலம் வந்தாலும் ஆடி போயிடுறாங்களே. நல்ல ஒரு விசுவாசி பிசாசுக்கும் பயப்படாது, எலுமிச்சம்பழத்துக்கும் பயப்படாது. அல்லேலூயா. தைரியமாக நிற்கணும். ஒன்றும் செய்யாது. சொல்லுங்கள், ஒன்றும் செய்யாதுங்க, ஒன்றும் செய்யாது. நீ பயப்பட்டேன்னா கட்டாயம் சாதம் வருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசுக்கு பயந்தா, எலுமிச்சம்பழத்துக்கு பயந்தா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கும். நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருந்தால் அது எல்லா எலுமிச்சம்பழத்தை மாதிரி அதுவும் ஒரு எலுமிச்சம்பழம். நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்காதீங்க. இல்லை, அதை செஞ்சவங்க நினைப்பாங்க, நான் இதை மந்திரம் பண்ணியிருக்கிறேன், இது போய் அப்படி செய்யும் இப்படி செய்யும். அவன் நம்புகிறான், அதை நாம் நம்பக்கூடாது. விசுவாசி நம்பக்கூடாது. நம்ம எப்படி நம்பணும்னா அது எலுமிச்சம்பழம், ஆனால் அவனுக்கு மந்திர சக்தி, நமக்கு சாதாரண எலுமிச்சம்பழம். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நார்மலாக ஒரு கல்லை தள்ளி விடுற மாதிரி இந்த பழத்தை எங்கேயாவது தள்ளி விட்டுட்டு தைரியம் இருந்தால் எடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க, தப்பு இல்லை, ஒன்றுமே செய்யாது. ஆனால் அறகுறையோடு ஜூஸ் போட்டுறாதீங்க. அப்புறம் ஜூஸை குடித்த பிறகு வயிற்றையே தடவிட்டு இருப்பீங்க, ஐயோ என்னமோ ஆயிருமோன்னு. நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். தள்ளி விட்டு உங்கள் பாட்டுக்கு போங்க. குப்பையில் தூக்கி தள்ளி விட்டு தோத்திரம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு மறந்துடுங்க. அதுக்கப்புறம் அதை நினைக்காதீங்க. சிலர்லாம் விட்ட மாட்டாங்க. எலுமிச்சம்பழம் போய் காஞ்சி அழுகி போயிருக்கும், இந்த அம்மா மனசுக்குள்ளே எலுமிச்சம்பழம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்களுக்கு புரியுதா? வெளியில் எலுமிச்சம்பழம் அழுகி போயிடுச்சு, மனசுக்குள்ளே அந்த எலுமிச்சம்பழம் இன்னும் அப்படியே மஞ்சளாகவே இருக்குது. அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. எவ போட்டிருப்பாளோ தெரியலையே, எதுக்காக போட்டாலோ தெரியலையே, நம்ம வீட்டுக்கு எதுக்கு பார்த்தாலோ தெரியலையே, நம்ம என்ன துரோகம் பண்ணோமோ, நம்ம வீட்டில் போட்டிருக்கிறாளே, எவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும்னு இந்த எலுமிச்சம்பழத்தையே நினச்சி தூக்கமும் இருக்காது, ஒன்றுமே வராது. அல்லேலூயா. நான் வந்து சில அனுபவங்களை கண்டதை வச்சு நான் சொல்கிறேன். தயவு செய்து பிசாசுக்கு பயப்படாதிருங்க, மாந்திரிகளுக்கு பயப்படாதிருங்க. கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். அவரை நம்புகிறவர்களை, அவரை நேசிக்கிறவர்களை, அவர் அழைத்தவர்களை ஒரு நாளும் பிசாசு கையில் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் பவுலையும் சீலாவுக்கும் தீமை ஏற்பட்டதை, சாத்தானால் ஏற்பட்ட தீமையை நன்மையாக தேவன் மாற்றிவிட்டார். 2வது, யோபு வாழ்வில் சாத்தான் தீமை செய்தான். அவனை வந்து இழப்புகளை ஏற்படுத்தினான், சரீரத்தில் பலவீனத்தை, வியாதி ஏற்படுத்தினான். அவனுடைய உபத்திரவத்தை சொல்லி முடியாது, அவ்வளோ உபத்திரவம். சாத்தான் யோபுக்கு செய்த தீமையை தேவன் நன்மையாய் மாற்றினார். யோபு வாழ்விலையும்
அந்த நான் சில விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக பேசலை, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயன்றதுனால நான் சுருக்கமாகவே சொல்கிறேன். யோபுவின் பாடுகள் நமக்கு தெரியும், சாத்தான் அவனுக்கு செய்த தீமைகள் தெரியும். ஆனால் தேவனோ பொறுமையாக இருந்து யோபுவின் தீமைகளை நன்மையாக மாற்றினார். யோபுவின் வாழ்விலும் அவன் தீமை 3 நன்மைகளை கொண்டு வந்தது. ஒன்று, 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். முன் இருந்தவைகளை பார்க்கிலும் இப்பொழுது 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார் பைபிள் சொல்லியிருக்கு. ஏற்கனவே யோபு ஒரு பெரிய குட்டி ராஜாவாக இருந்தான். அவனுக்கு எல்லாமே ஆயிரக்கணக்கான மிருக ஜீவங்கள் இருந்தது. அவன் அள்ளி கொடுக்கும் அளவுக்கு பணம் வெள்ளியும் பொண்ணும் அவன்கிட்ட இருந்துச்சு. இப்போ அதை விட 2 மடங்கு அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா பிசாசு சோதித்ததுனால் 2 மடங்கு. 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா சாத்தானுடைய சோதனைகளை கூட நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதிலேயும் கர்த்தருக்காக நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. பிசாசு சோதிப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறார் என்றால் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் திட்டம் வச்சிருக்காருன்னு நீங்க மறந்துடாதீங்க. பிசாசு நம்மளை சோதிக்கிறது கர்த்தர் விட்டுறாருன்னா என்ன அர்த்தம்னா அடுத்து என்ன வரப்போகுது? ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். சாத்தானுடைய சோதனைகளை நமக்கு வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அழிப்பதற்காக அல்ல, நம்மை சுத்தமாக்கி நம்மை உருவாக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் திட்டம் வச்சிருக்காருன்னு அர்த்தம். யோபுவுக்கு 2வது ஆசீர்வாதம், அவன் நீதிமான் என்று கர்த்தர் நிரூபித்தார். ஆமென். அவன் யாருன்னு எல்லாரும் பார்க்கும்படி ஆண்டவர் செய்தார். தேவனுடைய பிள்ளைய, சாத்தானுடைய சோதனை உங்களுக்கு வந்தால் நீங்க யாருன்னு மற்றவர்கள் காணும்படி தேவன் செய்தார். யோபு யாருன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ சாத்தானுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் என்ன வந்தாலும் என்ன செய்ய மாட்டான், கத்தரை விட மாட்டான். இவன் உண்மையாவே நீதிமான் தான், போலிக்காக அல்ல, சுமானாத்துக்கும் ஏமாத்துறவன் இல்லை, வெளியில நீதிமான் மாதிரி நடிக்கிறவன் கிடையாது, உண்மையாவே நீதிமான் தான். எல்லா கஷ்டத்திலையும் யோபு கர்த்தருக்காக நிற்கிறான்னு சாத்தான் தெரிஞ்சுக்கிட்டான். இவன் 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 பாவம் செஞ்சிருப்பானோன்னு நினைச்ச அவன் நண்பர்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை இல்லை இவன் பாவத்தால் இவனுக்கு கஷ்டம் வரல, அப்படி இவன் நீதிமான் தான் நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சுற்றி இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவனுடைய மனைவி தெரிஞ்சுக்கிட்டா யோபு யாருன்னு. அல்லேலூயா. பாருங்க, இவனுடைய தேவையற்ற நம்பிக்கை, தேவையில்லாத உத்தமம்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா. எதுக்கு இவ்வளவு உத்தமமா இருக்கணுமான்னு நினைச்சா. இப்ப சொல்றா, உண்மையிலே இவர் உத்தமா இருந்தது நல்லதுதான் அவ சொல்றா. பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல தான், நீங்க அதுலயும் நின்னுட்டீங்க தான் மாமா, நீங்க நின்னுட்டீங்க மாமா. எப்போ இப்போ அப்ப சொன்னது செத்து தொலைன்னு சொன்னது. சில மனைவிமார் அப்படி தான் இருப்பாங்க, நல்லா இருக்கும்போது கஷ்டப்படும் போது செத்து தொலைன்றது, சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வரும்போது நல்லது மாமா, பரவாயில்ல மாமா, கொண்டு வந்துட்டீங்க மாமா. அது அப்படியும் பேசும் இப்படியும் பேசும், அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. நான் பெண்களை சொன்னோன்னே பெண்கள் மனைவி, ஆண்கள் சொன்னால் அப்படி இருப்போம். அதனால் ஆண்டவர் பாருங்க, இவன் பிசாசால் வந்த தீமையை ஆண்டவர் பார்த்து இப்படி மாத்துறாரு. மற்றவங்க இவனை யாருன்னு தெரிஞ்சுக்கிட வைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் என்னைய பற்றி சந்தேகப்பட்டீங்க, என்னென்னலாவும் என்னைய கற்பனை பண்ணீங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவளுக்கே சந்தேகம் வந்துருச்சு, வருஷகாலம் பல நண்பனுக்கே என்னை பற்றி நம்பிக்கை வரல, ஆனால் எனக்கு யாருன்னு கர்த்தர் நிரூபிச்சிட்டாரு. நம்மளை கர்த்தர் நிரூபிக்க வைப்பார் ஆண்டவர். நம்மளை தப்பா நினைச்சவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை நிரூபிக்க வைப்பார். 3வது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, ஒன்னிய மற்றவங்களாம் தெரிஞ்சது போட்டோம், அவங்கெல்லாம் யார் நீ பார்த்துக்கோ யோபுவே, மற்றவங்களாம் யாருன்னு. சில நேரம் தேவன் இந்த மாதிரி சோதனைகளை தேவன் அனுமதிக்கிறார்னா மற்றவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு யோபுவுக்கு தெரியறது கர்த்தர் அனுமதிச்சார். உன் நண்பர்கள் யாருன்னு நீ பார்த்துக்கோ. எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நான் ஒரு ஆள் மட்டும் தப்பி ஓடி வந்தேன்னு சொன்னானே, அவனெல்லாம் எங்க? ஆளே காணும். 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்ற பிறகு சாப்பிட்டு விருந்துலாம் சாப்பிட்டாங்க, அவங்கெல்லாம் எங்க? ஹலோ, உங்கள் நாத்தனார் யாருன்னு பார்க்கறதுக்கு சில நேரம் உங்களை சோதனைக்குள்ளே கர்த்தர் அனுமதிப்பார். உங்கள் அண்ணி, உங்கள் கொழுந்தியா, உங்கள் சொந்த பந்தம், உங்கள் நட்பு வட்டாரங்களில் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை பார்த்துக்கிறதுக்கு ஆண்டவர் சில நேரம் சோதனைகளுக்குள்ளே அனுமதிப்பார், தெரிஞ்சுக்கிறதுக்காக. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் யோபு எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டான், மறுபடியும் சேர்த்துக்கிட்டான். ஆனாலும் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து அவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருப்பான் யோபு. ஆமென். ரொம்ப கவனமாகவே இருப்பான் இல்ல. ஸ்தோத்திரம். முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பான். மற்றவங்களை நேசித்தான், ஆனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். ஏன்னா உண்மையான உருவம் என்னன்றது இப்போதான் தெரியுது. இவ்வளவு காலம் அவனால் கண்டுபிடிக்க முடியல. இவங்கெல்லாம் யாருன்னு அவனுக்கு முன்னாடி தெரியவே இல்லை.
நடிச்சவங்கெல்லாம் முன்னாடி நம்பி இருந்தான். ஆனா இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்கெல்லாம் அப்ப பண்ணது நடிப்பு தான், உண்மையான சொரூபம் இதுதான்றது அவனுக்கு புரிஞ்சிருச்சுது. தேவனுடைய பிள்ளைய பிசாசின் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறார்னா சில நேரத்தில் நீ யாருன்னு அடுத்தால் பார்க்கறதுக்காகவும் மற்றவங்கெல்லாம் யார் உண்மையான உருவம் என்னன்றதை நீங்க பார்க்கறதுக்கும் தேவன் சில நேரம் அனுமதிப்பார். நீங்க அந்த நேரத்தில் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தீமைகளை நன்மையாக மாற்றுவார். அன்பார்களே, மூணாவது ஒருத்தரை சொல்றேன். பிசாசினால் சோதிக்கப்பட்ட ஒருத்தர் இயேசு கிறிஸ்து. பிசாசு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினான். இயேசு கிறிஸ்துவை எப்படியாக ஒரு இடத்துல அவரை காலி பண்ணணும்னு பிசாசு திட்டமிட்டான். அவர் குழந்தையாக பிறந்த போது ஏரோது மூலமாக கொலை செய்ய திட்டம் வைத்திருந்தான். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த போது மலையின் மேல் கொண்டு போய் கீழே குதியும் என்று சொல்லி அவரை கொன்று விடுவதற்கு திட்டமிட்டான். அதற்கு பிறகு பரிசேயர் மூலமாக மலையின் மேல் தள்ளி விடுவதற்கு திட்டமிட்டான். அதற்கு பிறகு பல நேரங்களில் பரிசேயர் சதுசேயர் அவரை பிடித்து கொலை செய்ய திட்டமிடுவதற்கு சாத்தான் துணை நின்றான். இறுதியாக சிலுவையிலே கொன்றுவிட திட்டமிட்டான். அது நடந்தது. இயேசுவை கொன்று விடுவதற்கு ஸ்தோத்திரம் பிசாசு திட்டமிட்டது உண்மைதான், தேவ சித்தமும் கூட தான். ஆனால் பிசாசும் அதில் உடந்தையாக இருந்தான். ஆனால் தேவனோ ஆமென் தீமைகளை நன்மையாக ஆண்டவர் மாற்றினார். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணம் ஆமென் அது நன்மையாக மாறி போனது. அன்பானவர்களே, இந்த காலவேளையில தீமைகளை நன்மையாய் மாற்றும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மரத்தின் கனியினாலே பாவத்தை கொண்டு வந்த சாத்தானை மரத்தில் தொங்கியே இயேசு அவனை ஜெயித்தார். அப்படிதானா? ஆமென். எங்கே பாவம் உண்டானதோ அதே மரத்தில் தான் பாவத்துக்கு தீர்வும் என்ன செய்யுதுன்னா கிடைச்சது. தேவன் தீமைகளை நன்மையாக மாற்றினார். ரெண்டாவது, நமக்கு தீமை யார் மூலமா வருது அப்படின்னா மனுஷர் மூலமா வருது. மனுஷர்ல 3 வகையான ஆட்கள் இருக்காங்க. 3 வகையான ஆட்கள், சார் 4 வகை கூட சொல்ல முடியும். 4 வகையான ஆட்கள் இருக்காங்க. ஒரு கூட்ட ஆட்கள், எல்லா மக்களையும் நாம தப்பாவே நினைக்க கூடாது. ஒரு கூட்ட மக்கள் முடிஞ்ச அளவுக்கு நன்மை மட்டும் செய்வாங்க. ஹலோ, அந்த மாதிரி ஆட்களை நீங்க நான் நம்புறேன். கூடுமான வரை முடிஞ்சா நன்மை செய்வாங்க, இல்லைன்னா அமைதியாயிடுவாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, அவங்க என்ன செய்வாங்கன்னா யாரை பத்தியும் கண்டுக்கிடவே நன்மையும் செய்யறதில்லை தீமையும் செய்யறதில்லை. சொல்லுவாங்கல்ல, அவர் போறதும் தெரியாது வரதும் தெரியாதுங்க, அவர் உண்டு அவர் வேலை உண்டு. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். அது ஒரு பக்கம் நன்மையாக தெரிஞ்சாலும் அப்படி சமுதாய அக்கறை அற்றவங்களாகவும் இருந்துவிட கூடாது. சமுதாயத்தின் மேலும் அக்கறை இருக்கணும். நம்ம பாட்டுக்கு போயிட்டு வர்றதா இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை. ரெண்டாவது குரூப் என்ன செய்யும்னா எதை பற்றியும் கண்டுக்கிடாமல் போயிட்டு வந்துட்டே இருக்கும். மூணாவது ஒரு குரூப் இருக்கு, என்னன்னா இவங்க வம்புக்கு போக மாட்டாங்க, ஆனால் வந்த சண்டையை அப்படி சொல்கிறாள்லாம் இருக்கு. நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன். இவங்களா போக மாட்டாங்க, பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஆனால் யாராவது தொட்டுட்டாங்கன்னா கரண்ட் மாதிரி அடிப்பாங்க, அடி சும்மா வெளுத்து யாராலையும் அவங்களுக்கு பாதிப்பு வராத வரைக்கும் அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பாதிப்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன், புயலாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டீம். மூணாவது டீம். அந்த 4வது டீம் ஒன்று இருக்குது. அப்படின்னா அவங்க எப்போதும் அவங்க தீமை மட்டும்தான் செய்வார்கள். இவங்களுக்கு 4வது டீம் எப்படின்னா, இவங்களுக்கு யாரும் தீமை செய்யணும்னு அவசியமும் இல்லை. ஆனால் இவங்க ஒன்லி ஒன், அவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி டீம் ஆள் இருப்பான், போயிட்டே இருப்பான், தெரியும் ஒரு கல் எடுத்து ஓட்டு மேலே போட்டே இருப்பான். அந்த ஓடு அவனுக்கு ஒன்றுமே செய்யலை, அவனுக்கு யாருமே தீமையும் செய்யலை. ஆனால் இவன் தீமை மட்டும்தான் செய்வான். அப்படியே போயிட்டே இருப்பான். மாடு ஓரமாக அடிக்கும், அப்படி ஒரு எத்திட்டு போவான். ஒரு நாய் எத்திட்டு போவான். ஒரு பாட்டி வடை சொல்லிட்டு இருக்கும், டக்குன்னு கலத்தி போட்டே இருப்பான். இது இவனுக்கு ஏதாவது ஒரு குசும் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்க. யாராலையும் தனக்கு ஆபத்து இல்லாவிட்டாலும் தான் பிறருக்கு ஆபத்தை விளைவித்து கொண்டே இருப்பான், தீமை விளைவித்தே கொண்டிருப்பான். திடீர்னு பார்ப்போம், கல் எடுத்து லைட்டை அடித்து உடைப்பான். எது கவர்மெண்ட் போட்ட லைட்டை உடைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அந்த லைட்டு வெளிச்சமாக இருக்கு, அவனுக்கு பிடிக்கல. அப்படிதானே? எதையாவது ஒன்று அவன் தனக்கு பாதிப்பை இல்லாட்டாலும் தீமைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற 4வது கூட்டம் ஒன்று இருக்குல்ல. இப்படிப்பட்ட 4 வகையான மனிதர்கள் இருக்கும் இடத்துல ஆமென் மனுஷர் மூலமாக நமக்கு தீமை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால், நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால், மனுஷர் செய்கிற தீமையை கூட கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். ஆமாம், மனுஷர் செய்கிற தீமையை கூட நன்மையாக மாற்ற முடியும்.
பைபிளில் சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லாபானுடைய வல்லமையை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கு. லாபானே சொல்கிறான், யாக்கோபே உனக்கு தீமை செய்ய எனக்கு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்கிறான். வசனத்தெல்லாம் எடுத்து படித்தா நான் நேரமாகும். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நான் படிக்கும்போது லாபான் மாமனார் மருமகனாகிய யாக்கோபுக்கு தீமை செய்ய நினைக்கிறான். ஆனால் அவனே சொல்கிறான், நேற்று ராத்திரி உன் தேவனாகிய கர்த்தர் என்னை தடுத்தார்னு லாபான் சொல்கிறான். நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து எதிரியே சொல்கிறான் உனக்கு தீமை செய்ய நினைச்சேன், ஆனால் தேவன் அதை தீமை செய்ய விடாமல் கர்த்தர் என்னை தடுத்தார்னு சொல்கிறான். லாபான் யாக்கோபுக்கு செய்த தீமைகள் நிறையா. யாக்கோபு முன்னேறக்கூடாதுன்னு நினைச்ச மாமனார். அவனுக்கு எந்த மாமனார் அப்படி நினைக்க மாட்டாங்க தானே. மருமகன் நல்லா இருந்தால் தானே மகா நல்லா இருக்க முடியும் தானே ஒரு மாமனார் நினைப்பார். இப்படி ஒரு அபூர்வமான மாமனார் லாபான் பயங்கரமான ஆள் இருந்திருக்கான் ஐயா. அவன் மருமகனையே ஏமாத்துறதுக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றிட்டான். இவனை யாக்கோபு என்னை வெறுங்கையோடு அனுப்பியிருப்பீர். லாபானுடைய மனசெல்லாம் என்னன்னா, யாக்கோபை என்ன செய்யணும், ஒன்றும் இல்லாமல் அனுப்பணும்னு தான் லாபான் நினைக்கிறான். அதுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார். பிள்ளையை ஏமாத்திட்டானா ஒரு நைட்டில். மூத்தவளை இளையவளை தாரன்னு சொல்லி கடைசியில் மூத்தவளை கொடுத்து ஏமாந்து கிடந்திருக்க. இவனுக்கு ஒரு இது வேண்டாமா? அல்லேலூயா. லைட்டை போட்டு அதை பார்த்து நைட்டில் பார்த்துக்கலாம்ல. அவன் ராத்திரி முழுசு இருந்துட்டு காலையில் பார்த்தா வேறொரு பொம்பளையா இருக்காளன்னு காலையில் தான் பார்க்கான். ஆனால் அன்பானவர்கள் நல்லா கவனிங்க, தேவன் சில நேரத்தில் யாக்கோபு விட்டு பிடிச்சார். ஏன்னா அவன் அங்கே ஏமாற்றிட்டு வந்ததுனால கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்காரு. அவனுக்கு புத்தி எப்படி வர்றது, உங்கள் அப்பனை ஏமாற்றிட்டு உங்கள் அண்ணனை ஏமாற்றிட்டு, அதனால் கொஞ்சம் ஆளை மாற்றிக்கோன்ட்டு மாற்றி விட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இந்த லாபான் யாக்கோபை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு தீமை செய்ய நினச்சான். கடைசியாக யாக்கோபை வந்து அழிப்பதற்கு அவன் முயற்சி பண்ணுறான். பயந்து தானே யாக்கோபு ஓடுறான். லாபான் நம்மளை கொன்றுவான்னு பயந்தான் யாக்கோபு ஓடுறான். ஆட்களோடு வருகிறான். அப்படிதான் அவ்வளோ படையோடு வர வேண்டியதில்லை. ஆனால் கடைசியில் கர்த்தர் லாபான் கைக்கு யாக்கோபை தப்புவித்தார். காரணம் யாக்கோபு ஜெபிக்கிறவன், கர்த்தரை நம்புகிறவன், பொருத்தனை செய்தவன், தசமபாகம் கொடுத்தவன். அப்படிப்பட்ட இடத்துல இந்த யாக்கோபுக்கு தேவன் கிருபை செய்தார், தீமைகளை நன்மையாய் மாற்றினார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கேராருன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அந்த ராஜா வந்து ஈசாக்குக்கு எதிராக இருக்கிறான். துறவு தோண்டும் பொழுதெல்லாம் பிரச்சனை. ஈசாக்குக்கு தொடர்ந்து பிரச்சனை, வாக்குவாதங்கள். ஏசேக்கு சித்தனா இதெல்லாம் துறவு தோண்டினதில் பிரச்சனை. அப்போ பெயர் சபான்னு ஒரு இடம், அங்கே தான் வாக்குவாதம் இல்லை, அங்கே தான் அதுதான் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. நீங்கள் அடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, அந்த கேராருன்ற அந்த ஊர் ராஜா அபிமெலேக்கும் அவனுடைய சேனாதிபதியும் சேர்ந்து ஈசாக்கு ஒரு தனி மனிதன்ட்ட வந்து ஒரு ராஜா சொல்லுகிறான், நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கிடுவோம், நான் உம்மை தீங்கு செய்யாமல் அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீமை செய்யாமல் அனுப்பிவிடும், நாம் உடன்படிக்கை செய்வோம்னு சொன்ன ராஜா வந்து ஈசாக்குக்கு பயப்படுற அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு தீமையை நன்மையா மாத்திட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஈசாக்குக்கு பயப்படுகிறான். சொல்றான், உம்மோடு கர்த்தர் இருக்கிறார்னு சொல்றான். அந்த ராஜா சொல்றான், உம்மோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அபிமெலேக்கு சொல்றான். அப்படியானால் துறவு தோண்ட விடாமல் பிரச்சனை செய்த அந்த கேரூரார் மக்கள் வந்து அந்த ராஜாவே வந்து கேட்கும் அளவுக்கு தேவன் தீமைகளை நன்மையாக மாற்றிவிட்டார் என்பதை பார்க்கிறோம். ஏன் இது நடக்கிறது? எதற்காக வாக்குவாதம், எதற்காக பிரச்சனை? ஒரு நீருற்று கூட தோண்ட முடியாதா என்ற அளவுக்கு மனமடைந்து போன ஈசாக்குக்கு அதை தேவன் நன்மையாக மாற்றி போட்டார். மூன்றாவது ஒரு சம்பவத்தை சொல்றேன், மனுஷருடைய பிரச்சனையிலிருந்து மாத்துறது. அன்பானவர்களே, நான் இந்த மனுஷருடைய பிரச்சனை 2 வகையா பிரிச்சிருக்கேன். ஒன்று என்னன்னா, வீட்டுக்கு வெளியே உள்ளவங்களால வரக்கூடிய தீமை, இன்னொன்று வீட்டுக்கு உள்ளே இருப்பவங்களால வரக்கூடிய தீமை. இது வேற எங்கேயும் போக வேண்டாம். நான் இப்போ சொல்றது வீட்டுக்கு வெளியே. தானியேலுக்கு வீட்டுக்கு வெளியே இருந்து வந்த பிரச்சனை. அவன் ஜெபம் பண்ணினது தவறா? ஜெபம் பண்ணினதுக்காக அவனை சிங்கக்கபியில தூக்கி போட்டார்கள். ராஜா கூட அவனை காப்பாற்ற முடியலை. ராஜா தானியேலை நேசிக்கிறவன் தான், அவனால் கூட முடியலை. இது ஏன் நடந்தது? தானியேல் நினைச்சிருப்பான், நான் என்ன தப்பு பண்ணேன் என்னைய சிங்கக்கபியில போட்டிருக்கிறாங்க. நம்ம பலர் அப்படி தான் கேட்குறோம், நான் என்ன செஞ்சாயா, நான் யாருக்கும் ஒன்றும் தீமை செய்யலை, எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை? அப்படி தான் நம்ம பலரும் கேட்போம். உலகத்தில் என்னெல்லாமோ நடக்குனாலும் அப்படிப்பட்டவனா இல்லையே, நான் உண்மையாக தானே இருக்குன்னு நினைக்கிறேன், பயந்து தான் நான் வாழ்கிறேன், ஆண்டவருக்கு பயந்து தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு அந்த கேள்வி நமக்குள்ள வரும். தானியேலுக்கு அதுதான் வந்துச்சு.
எதற்காக நான் வந்துட்டேன்? அந்த அளவுக்கு பெரிய ராஜாவுக்கோ தேசத்துக்கோ துரோகம் பண்ணலை. ஜெபம் பண்ணது ஒரு தப்பா அப்படின்னு, அதுவும் தனியா வீட்டுக்குள்ளதான் நான் ஜெபிக்கிறேன். சிங்கக்கபியில் போடப்பட்ட பொழுது அவன் அழுதுருக்க கூடும். ராஜா கூட என்னை காப்பாற்றலை நினச்சிருப்பான். நான் ராஜாவுக்கு எவ்வளவெல்லாம் பிரதானியாக இருந்து உதவியாக இருந்தேன், ராஜா கூட என்னை காப்பாற்றலை. அன்பானவர்களே, வரலாற்றிலே நடக்காத ஒன்று நடந்தது. காலையில் ராஜா போய் அந்த சிங்கக்கபி நடை நின்று கூப்பிடுகிறார், தானியேலே, நீ விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? இதுக்கு முன்னாடி அப்படி யாரையுமே கேட்டதில்லை. ஒருத்தர் உள்ளத்துக்கு போட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சிருச்சு, மூடிடுவாங்க அந்த கெபியை. அப்புறம் அவ்வளோதான், என்ன நடக்கும் உண்மையே தெரியும்ல, அவங்க பிழைக்க மாட்டாங்க, அதோட கதை முடிஞ்சுது. அழுகிறது கூட மாம்சம் இருக்காது, அழுகி போகிறது கூட மாம்சம் இருக்காது, எல்லாத்தையும் காலி பண்ணிருச்சிங்க. ஆனால் முதல் முறையாக தானியேலை போய் கூப்பிடுற ராஜா. அவன் இதுவரைக்கும் உள்ளேருந்து சத்தம் வந்ததே கிடையாது. உள்ளேருந்து ஒரு சத்தம் வருது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. பிரைஸ் தி லார்ட். ராஜா கூட கொஞ்சம் பேர் போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். என்னையா ஒரு சத்தம், உண்மையாக கூர்ந்து கவனிங்க, அதுக்கு சிங்கத்தின் சத்தமா தானியேல் சத்தமா நல்லா கவனிங்க. சிங்கம் உருமுறது தான் அந்த சத்தம் வருது போலன்னு இன்னும் கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. அடுத்த சத்தம் வருது, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். தானியேல் வெளியே வந்துட்டான். நான் ஒன்று சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம் தெரியுமா? தானியேல் சிங்கக்கபிக்குள்ள போனதுனால தான் அந்த ராஜா சொல்றாரு, தானியேலின் தேவனே தேவன், அவர் ஆராதிக்கிற தேவனை எல்லாரும் ஆராதிக்கணும்னு ராஜா கட்டளை போட்டாருன்னா, அன்பானவர்களே ஸ்தோத்திரம், இனி தானியேலுக்கு ஜெபம் பண்ணதுக்கு தடை இல்லை. ஆமாம் இல்லையா? ஓயாம இவனே பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல ஒரு கூட்டம், எப்படா ஜெபிப்பான்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம். அந்த கூட்டம் இப்போ இல்லை. அது எங்கே இருக்கு, எங்கே இருக்குன்னே தெரியல. சிங்கக்கபிக்குள்ள போனாங்க, ஆனால் இப்போ அங்கே இல்லை, இல்லாமல் போனார்கள். அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் சொல்லவும் முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆமென். உனக்கு விரோதமாக எழுப்பினவர்களை தேடியும் காணாதிருப்பாய்ன்னு பைபிள் சொல்லுது. உன் சத்துருக்களை எப்போது உனக்கு எதிராகவே நின்று பயமுறுத்தினாங்களே ஒரு சத்துரு, நீ அப்புறம் அவனை தேடினா கூட கிடைக்க மாட்டான். தேவன் சத்துருக்களுக்கு அப்படி செய்வார். ஹல்லேலூயா. முற்றிலுமாக தான் விடுவித்தார். சிங்கக்கபியின் அனுபவம் தானியேலுக்கு தீமைக்கானதல்ல, ஆனால் தீமை போல இருந்தது. ஆனால் தீமைகளை தேவன் நன்மையாக மாற்றினார். நான் நம்புவோம் அன்பார்களே, நம்ம ஆண்டவர் பெரிய தேவன், உயிருள்ள ஆண்டவர். நம் தீமைகளை நன்மையாக தேவன் கட்டாயம் மாற்றுவார். அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். தானியேலினுடைய காரியம் ஜெயமாய் முடிந்ததுன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு டீம் சொன்ன மனுஷர் ரெண்டு விதம் சொன்ன, ஒரு இன்னொரு டீம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள். ஆமென். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எதிரி கூட செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஹலோ, எதிரி செஞ்சிட்டா கூட பரவாயில்ல, நான் ரொம்ப நேசிக்கிறவங்க செஞ்சிட்டாங்க, என் உடன் பிறப்பு செஞ்சிருச்சு, இப்படி செய்வான்னு எங்கள் அண்ணன் இப்படி செய்வான்னு நான் நினச்சி கூட. ஒரு சகோதரர் சொன்னார், அருமையாக நல்ல பிரதர், அவர் இடத்த அண்ணனுக்கு இடம் தம்பிக்கு இடம். தம்பி வீடு கட்டும்போது அண்ணன் சொல்லிட்டாரு, ஏன் இடத்துல வேணும், இந்த இடத்துல வேணா கட்டிக்கு வைப்பான்னு. அவர் கட்டி முடிச்சுன்னா அந்த வீட்டில் அவர் அண்ணன் குடி போயிட்டார். எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ வேதனை. தம்பி கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாரு, அது அண்ணன் இடத்துல போய் அவரும் கட்டியிருக்காரு. அண்ணன் அதில் குடியிருந்துட்டு தம்பிக்கு இல்லை. பயங்கரமான துரோகம். உடன் பிறந்தவர்கள் செய்யும் துரோகம் மனதை ஆழமாய் பாதிக்கும். வேற எவ்வளோ செஞ்சிட்டா கூட பரவாயில்ல, நேசித்தவர்கள், கூட பிறந்த அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி, கொழுந்தனார், நாத்தனார், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க. சில வீடுகளில் அப்பா, ஒரு சகோதரன், எங்கள் அம்மா எனக்கு தீமை செஞ்சாங்க அப்படின்னு. அம்மா செய்வாங்களா அப்படின்னு? அம்மா செய்கிறாங்க, அம்மா செய்கிறாங்க. நான் தான் எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் செய்தேன், ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் அக்கா கூட சேர்ந்துட்டு என்னைய வெறுக்கிறாங்க. நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மாவே நினைக்குது, என் தாயே நினைக்குதுங்க. என்னை பெத்தவளே நினைக்கிறா நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு. என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா நினைக்கிறாங்க. இப்படிப்பட்டதான பல்வேறு அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளை. குடும்பத்துக்குள்ளே அதுதான் வேதனை உச்சம்.
அடுத்தவர்கள் உங்களை பகைப்பது இயற்கையானது. வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களே, உடன்பிறப்புகளே, தாயே, இவர்களே, தகப்பனே, இப்படிப்பட்ட நெருங்கிய உறவுகளை குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற என்ன வருது பார்த்தீங்களா? உங்களுக்கு தீமை செய்யும் நினைப்பு வருது இல்லை? அதுதான் ரொம்ப வேதனை. ஆண்டவர் சொல்றாரு, சகோதரனே சகோதரியே, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள், உன்னோடு நெருங்கி இருக்கிறவர்கள், உன்னுடைய சகோதரன் சகோதரி செய்யக்கூடிய தீமையான விஷயம் இருக்குல்ல, அதை கர்த்தர் நன்மையாய் மாற்ற முடியும் என்பதை நீ விசுவாசிப்பாயாக. உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் உனக்கு செய்யும் துரோகத்தை பற்றி நீ கவலைப்படாது. கர்த்தரை மாத்திரம் பற்றிக்கொள். அதை ஒரு நாள் வரும்போது அதை நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். அப்பதான் நினைப்பாங்க, ஏண்டா நான் தீமை செய்தேன்னு அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கும். நான் செஞ்சதே நன்மையா போச்சே நினைப்பாங்க, நன்மையா போச்சு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, யோசேப்பின் சகோதரர்கள் தான், உடன்பிறப்புகள் தான், தன் தகப்பனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் யோசேப்பை நேசிக்க வேண்டிய உடன்பிறப்புகளை அவனை கண்ணுக்கு முன்னாடி கொல்றதுக்கு வழி தேடினாங்க, குழிக்குள்ளே போட்டார்கள். யோசேப்பு எவ்வளோ துடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்கல்ல? உண்மையில அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தா நம்மளால முடியாது. ஒரு தனி சின்ன பையன், அவனை பெரிய பெரிய ஆட்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்தது அனாதை போல ஒரு குழியில போட்டான். கதறி இருப்பான், அண்ணே காப்பாத்துக்கணும், எப்படியாவது அப்பாட்ட கூட்டு போயிருக்கணும், கத்தி கதறி இருப்பான் இல்லையா? ஒரு மனசுல ஈவு இறக்கமே இல்லாம அவனை அப்படி பழி வாங்கினாங்களே, துடியாய் துடிச்சானே. அவனை பிடிச்சி 20 வெள்ளிக்காசுக்கு அங்கிருந்த இஸ்மவேலிட்ட விட்டு விட்டார்களே. அவனை கையை கட்டி வைத்து அவனை இழுத்து கொண்டு தரதரவன் இழுத்து கொண்டு போகிறார்கள். உடன் பிறப்பு சின்ன பையனை இழுத்துட்டு போகும்போது அவன் கட்டிட்டே திரும்பி அழுதுருப்பானே, அண்ணே ரூபனே கத்திருப்பானே, சிமியோனே காப்பாத்துங்கண்ணே, கொஞ்சம் கூட இறக்கமில்லையான்னு கேட்டிருப்பானே, அப்பா அப்பான்னு கதறி இருப்பானே, எங்க அம்மா உயிரோடு இருந்த விட்டுருப்பாங்களான்னு நினைச்சிருப்பானே, என்ன வார்த்தை சொல்லி அழுதுருப்பான். யோசேப்பு ஒருவனுக்கு கூட இறக்கம் வரவில்லையே. அன்பானவர்களே, யோசேப்பு சொல்றான் கடைசியில், சகோதரர்களே, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆகாரம் அளிக்கும்படி அதை நன்மையாய் கர்த்தர் மாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீர்கள். நான் என்னுடைய வார்த்தையை சொல்லலை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன். கர்த்தர் செய்திருக்கிறார், செய்வார். நமக்கும் கர்த்தர் நிச்சயம் தீமைகளை நன்மையாய் மாற்றுவார். அன்பானவர்களே, யாக்கோபின் சகோதரன் உடன்பிறப்பு தான், கொல்லுவதற்கு வருகிறான் யாக்கோப்பை. பின்னாடியும் மாமனார் வந்து விட்டான், முன்னாடி ஒருத்தன் வர்றான், 400 பேரோடு வருகிறான். யாக்கோபு கதறான், ஆண்டவரே கதறான். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஏசாவை அனுப்புகிறார். ஹலோ, சில ஆட்களை ஆண்டவர் அனுப்புகிறார், அப்போ தான் நம்ம முழங்கால் போடுறோம். ஏசா வரலன்னா யாக்கோபு முழங்கால் போட்டிருப்பானா? போட்டிருக்க மாட்டான். ஏசா வர்றான்னு செய்தி கேட்ட உடனே உட்கார்ந்து கத்தாவேன்னு போராடுறான் ஆண்டவர்கிட்ட. நம்மளை ஜெபம் பண்ண வைக்கிறதுக்கு சில நேரம் ஏசா மாதிரி ஆளை எழுப்பி விடுறாரு ஆண்டவர். கஷ்டம்தான். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஜெபிக்க வைக்க நினைக்கிறார். கொல்ல வேண்டியவன் என் தகப்பனாருக்காக துக்கிக்கும் நாள் வரும், அப்பொழுது என் சகோதரனை கொன்று போடுவேன்னு தீர்மானம் எடுத்த ஏசா இப்போது 400 பேரோட வரணும்னு அவசியம் இல்லை, கொல்றதுக்கு வரணும், எதுக்கணும். ஆனால் யாக்கோபு நடந்ததென்ன? ஏசாவும் யாக்கோபும் கட்டி தழுவும்படி கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றினார். அந்நாள் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தி, அவளை என்ன சொல்லியிருக்கு, மனமடிவாக்கினார். வேதனை, அதை விவரிக்க முடியாது. சமீபத்தில் அந்த செய்திகளை கேட்டோம். தேவன் அதை நன்மையாய் மாற்றினார். நான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கணும். சூழ்நிலைகள், 3வது இல்லை, சூழ்நிலைகளே சில நேரம் நமக்கு தீமையாக அமைஞ்சிரும். அந்த 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 தீமைக்காக நம்ம யாரையும் பகைக்கவும் முடியாது, யாரையும் காரணம் காட்டவும் முடியாது. அதுவாக சில நேரம் தீமையாய் நடக்கும். சொல்லுவாங்கள்ல, பட்ட காலிலே படும் தெரியாதோ? சில நேரம் அப்படி தான் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு கையில் அடிச்சிடும், காயம் இருக்கும், எதேச்சியாக யாரும் நம்மளை இடிக்க மாட்டாங்க, நம்ம கையே அது போய் என்ன செய்யும், அதே இடிக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா மண்டையில் தட்டிக்கிட்டே, எங்கே போனாலும் மண்டையிலே தட்டிக்கிட்டே அலையும். சில சுண்டு வரலே அடிபட்டே இருக்கும். சில காயங்கள் அதே இடத்துல, எத்தனை இடம் இருக்குது அதெல்லாம் படக்கூடாதா, ஆனால் அந்த ஏற்கனவே ஒரு அடி இருக்குல்ல, அதில் தான் அடிக்கும். அப்போ நிறைய ஏன் இப்படி நடக்குதுன்னு சிலர் அப்படியே நடக்கும். ஒருத்தட்ட போனால் அந்த ஆள் ஒரு காலையிலேருந்தே உங்களுக்கு ஒரே அப்படியே இருக்கும். காலையில் ஒரு பொம்பளை முறைச்சி பார்ப்பா, அதே தான் சாயங்காலம் ஒவ்வொன்றா முறைச்சிட்டே இருப்பான். ஒரு பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். எவனாவது ஒருத்தன் கூட சிரிச்சு பேச மாட்டேங்கிறான். ஐயா, காலையிலேருந்தே வர்றவங்க கூட மூஞ்சி தூக்கிட்டே வரானே. சரின்னு வீட்டில் தான் பிரச்சனைன்னு வேலைக்கு போனால் வேலை ஓனர் முறைச்சி பார்க்கான்.
அங்கே ஒரு பிரச்சனை. அன்றைக்கு பூராமே சில நேரம் அப்படியே திருப்பி சூழ்நிலைகளால் வரக்கூடிய தீமைகள், சூழ்நிலைகள் அப்படி செய்து. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு தீமை செங்கடல். அது சூழ்நிலை, அது யாரையும் பகைக்க முடியாது. அந்த கடலை போய் என்ன கோவிக்க முடியுமா? கடலை போய் சொல்ல, கடல் முன்னாடி இருக்குது, ஏன் இந்த கடல் வந்து நிற்குது? போகிற வழியில் தடையாக இருக்கிறதுன்னு நினைச்சா தேவன் அந்த செங்கடல் தீமையானது என்று நினைச்ச இஸ்ரவேலுக்கு அதை நன்மையாக கர்த்தர் மாத்திட்டாரு. 3 நன்மை. 1, கர்த்தர் மகிமைப்படும்படியாக அது நடந்தது, எல்லாரும் கர்த்தரை துதிச்சாங்க. 2, பார்வோனுடைய சேனை செங்கடல் அழிக்கப்பட்டது. இன்று காணி எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று கர்த்தர் சொன்ன மாதிரி அதே செங்கடல்ல இஸ்ரவேலின் எகிப்தின் சேனைகள் அழிக்கப்பட்டது. இனி அவர்கள் உனக்கு தீமை செய்ய மாட்டார்கள் அல்லவா. முழு நிரந்தர விடுதலை கிடைச்சது. 3வது, நீங்க படிச்சீங்கன்னா யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்களில் ராகாப் வந்து வேவுக்காட்ட சொல்றா, நீங்க உங்கள் தேவன் எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினதையும் செங்கடலிலே பார்வோனின் சேனை அழித்ததையும் நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் என்ன செய்யுது? கரைந்து போயிற்று. வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும், நாங்கள் எல்லாம் தோற்று போவோம் என்று நினைக்கிறோம். அவளே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். எரிகோ பட்டணத்தை சார்ந்தவள் சொல்றா, உங்கள் தேவன் உங்களுக்கு செய்ததை, செங்கடலிலே பார்வோனின் சேனைகளை அழித்ததை நாங்கள் கேள்விப்பட்ட போது உங்களுக்கு சூழ்நிலை மூலமாய் வருகிற பிரச்சனைகளையும் தீமைகளையும் தேவன் எப்படி நன்மையாய் மாத்துறார் அப்படின்னா, அன்பான வரப்போகிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு அதுவை நன்மையாக என்ன செய்யறாரு? மாத்துறாரு. எரிகோ பட்டணத்தை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஏற்கனவே தளர்ந்துட்டாங்க. அந்த கேள்விப்பட்ட செய்தி அவங்கள தளர பண்ணிட்டு, அவங்க பராக்கிரமசாலிகள் தான், ஆனா அவங்க இதை கேள்விப்படாம இருந்தா கூட கொஞ்சம் போராடி இருப்பாங்க போல தெரியுது. ஆனா இதை கேள்விப்பட்டதுனால என்ன ஆயிட்டாங்கன்னா, மனதளவில் சோர்ந்து போயிட்டாங்க. இஸ்ரவேல் எளிதாக அதை மேற்கொண்டாங்க. தேவன் எரிகோவை ஈஸியா கொடுப்பார் தான், ஆனா ஈஸியா கொடுக்கிறதுக்கு தேவன் முன்கூட்டியே ஒரு விஷயத்தை செய்து வைத்திருக்கிறார். சகோதரா, சூழ்நிலைகள் நிமித்தமாய் வருகிற ஒரு தடையை கூட ஆண்டவர் வந்து ஆசீர்வாதமா நன்மையா கர்த்தர் மாற்றிவிட முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். 2, பவுல் மெலித்தா தீவில் வந்து விழுகிறாங்க அவங்க எல்லாரும். இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம். கப்பர் சேதம் உண்டாகி தப்பி பிழைத்து கரை சேர்ந்தார்கள். மெலித்தா தீவு குளிர், தண்ணியிலேயே நீந்தி வந்ததுனால ஆளாளுக்கு கொஞ்சம் விறகு பொறுக்கி நெருப்பு வைக்கிறாங்க குளிர்காய. பவுலும் சேர்ந்து விறகு பொறுக்குகிறான். அங்கே இருந்து ஒரு பாம்பு, கொள்ளிவாய் சர்ப்பம், அவனை விரல்ல கடிச்சு தொங்குது. எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த ஊராருக்கு தெரியும், இந்த பாம்பு கடிச்சா சில நிமிடங்களில் செத்து போய் விடுவான். எல்லாம் அவனே பார்க்குறாங்க. கடலுக்கு தப்பி வந்தவனை மரணம் அவனை விடவில்லையே, சாக போறான், விழப்போறான்ற மாதிரி பார்க்குறாங்க. அடுத்த சில வினாடி தான் பவுல் வந்து பாம்பை பிடிச்சி பக்கத்தில் யாரும் வரல, அவனே உதறி போட்டுட்டு அவன் நிற்கிறான். ஒரு சேதமும் அவனுக்கு உண்டாகாததை அவர்கள் கண்டு இவன் வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஏன் எனக்கு இந்த பாம்பு கடிக்கணும்? அங்க இருக்கிற ஒரு 120 பேர் இருக்கான, அவனை கடிக்க கூடாதா? பவுல் கையை தான் கடிக்கணுமா? நம்ம நினைக்கிறோம்ல, எங்க தெருவில் 50 குடும்பம் இருக்கு, என் குடும்பத்துக்கு தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேலை செய்கிற இடத்துல 10-15 பேர் வேலை செய்கிறமே, எனக்கு தான் இந்த பிரச்சனை நினைக்கிறீங்களா? சில நேரத்தில் அப்படி தான் அனுமதிப்பார் ஆண்டவர். சூழ்நிலைகள் சில மற்றவர்களை கூட பிரச்சனை பண்ணாத சூழ்நிலை நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். சில நேரத்தில் கர்த்தரை நம்பாதவர்களுக்கு நடக்காது, கர்த்தர் நம்பர்கள் நடக்கலாம். ஆனால் பவுல் பார்த்துட்டு அவனை பார்த்தாங்க எல்லாரும், அவனுக்கு ஒரு சேதமும் வரல. கர்த்தர் மாற்றினார். அந்த தீமை எப்படி நன்மையாக மாறினது? அந்த தீவினுடைய ராஜா தகப்பனார் சுகவீனமாக இருக்காரு. இதை பார்த்துட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு ஜெபம் பண்ண வைக்கிறாங்க. சுகமாயிட்டாரு. இவங்க ஊர் போய் சேர்றதுக்கு கப்பல் கொடுத்து, போக்குவரத்துக்கு சாப்பாடும் கொடுத்து நல்லபடியாய் சேர்த்து வைக்கிறாங்க. பாம்பு கடிக்கலன்னா பவுலை ராஜா கூட்டு போய் ஜெபம் பண்ண வச்சிருப்பாரா? இல்லை. இந்த கடிச்ச கடிதான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ இவர் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது நிரூபிக்க வைக்கிறது.
நம்முடைய வாழ்வில் சூழ்நிலை மூலமாக வருகிற சில பிரச்சனைகள் நம்மை எல்லாரை போல சாதாரணமான ஆள் கிடையாது, இவனோடு தேவன் இருக்கிறார் என்று காணும்படியாக தேவன் நன்மையாய் மாத்துறாரு. கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அன்பானவர்களே சோத்திரம். இன்னொரு ஆள் இருக்கிறாரு, சவுல். கழுதையை தேடி போனார். கழுதை காணாமல் போச்சு, அது ஒரு தீமை. ஆனால் கழுதை தேடி போனால் சாமுவேல் குறுக்க வர்றார். சாமுவேலை சந்திக்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, கழுதையை பற்றி கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கழுதையை பற்றி கவலைப்படாத, இஸ்ரவேல் மக்கள் உன்னை தேடுகிறார்கள், முழு இஸ்ரவேலின் அபேட்சியும் உன்னை தேடி இருக்கிறதுன்னு சொல்றார். உனக்கு ராஜமேன்மை கிடைக்கிறது. சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. கழுதை காணாமல் போனது நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனால் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தீமன்னு நினச்சிருப்பான். ஏன் அவன் புலம்பிட்டு தான் போயிருப்பான் சவுல். ஏன் தான் அந்த கழுதை ஓடி போச்சோ, எங்கள் அப்பா என்னைய அலைய வச்சுட்டான், தெருவாக அலையிறேன், மலையாக அலையிறேன். இந்த கழுதை வேற, கழுதை மேலே பயங்கர கோவம் வந்திருக்கும். கழுதை கையில் கிடச்சுன்னா அடித்து கொண்டே போட்டுருவோம், அவ்வளோ கோவம். இந்த கழுதையால் நான் கழுதை ஆகிட்டேன். அவ்வளோ, அதாவது 7 மலையை தாண்டி போகிறான், கிடைக்கல. கடைசியில் கழுதையும் கிடச்சிது, அவனுக்கு ராஜமேன்மையும் கிடச்சிது, அவன் தீர்க்கதரிசியாகவும் கருதப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். முதல் ராஜா, மேன்மை கிடைத்தது. கழுதை மட்டும் காணாமல் போகலன்னா சாமுவேலை சந்தித்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ராஜமேன்மை கிடைக்க வாய்ப்பு இல்லை. கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றினார். நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 விஷயத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் தேவன் தீமைகளை நன்மையாய் மாற்றணுமா? செய்ய வேண்டிய 3 விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. 1, பவுலும் சீலாவும் போல பிரச்சனைகள் மத்தியில் துதியுங்கள். சங்கிலிகள் விடுவிக்கப்பட்ட பிறகு துதிப்பது வேறு, சங்கிலிகள் கலன்று விழுந்த பிறகு கைத்தட்டி துதிப்பது வேறு, சங்கிலிகளோட சேர்ந்து துதிப்பது வேறு. ஆமென். எல்லாருக்கும் எளிது என்ன? சங்கிலியை கழட்டி விடுங்க ஐயா, நான் கைத்தட்டி பாடணும். இந்த சங்கிலி கட்டிருக்கு, இடைஞ்சலா இருக்கு, இந்த காலில் 2ஐயும் கழட்டி விடுங்க, அப்போ நான் கர்த்தரை துதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் பவுல் அதுக்காக வெயிட் பண்ணலை. கால்களிலும் கைகளிலும் சங்கிலிகள் இருக்கும் போதே, கட்டப்பட்டிருக்கும் போதே கைத்தட்டி தேவனை துதித்தார்கள். அதை செய்வோம். தேவ பிள்ளைய, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் விடுதலை கிடைக்கல, விடுதலை கிடைக்காத போதே கர்த்தரை துதியுங்க. ஆமென். பிரைஸ். 2, யோபுவை போல உபத்திரவங்களையும் உத்தமமாயிருங்க. அது ரொம்ப முக்கியமானது. 3, இயேசுவை போல ஆமென் ஸ்தோத்திரம், எந்த தியாகத்திற்கும் ஆயத்தமாயிருங்க. எந்த தியாகத்திலும் தேவ சித்தம் செய்வதற்கு நீங்கள் முன் வாருங்கள். சிலுவைக்கு போகுவதற்கும் இயேசு ஆயத்தமாயிருந்தார். தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக சிலுவை வரை போக அவர் ஆயத்தமாக இருந்தது போல, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் செய்யறதுக்கு, எந்த இடத்துக்கும் போறதுக்கு, என்ன தியாகமும் செய்வதற்கு ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நம்ம எல்லாரும் எழுமி நின்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல உங்களால் முடியும்னா எழுமி நின்று, ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ளவரே ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த கால வேளையில ஒன்றை மாத்திரம் இங்கே மனதில் ஆழமாய் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். அவர் நன்மையாய் மாற்றுகிற வரைக்கும் அது தீமையாகத்தான் தெரியும். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். அவர் நன்மையாய் மாற்றும் போதுதான் தெரியும் இது தீமை அல்ல, நன்மை என்று நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிசாசின் மூலமாய் வருகிற தீமைகளை நன்மையாய் கர்த்தர் மாற்ற முடியும். மனுஷர் மூலமாய் வருகிற தீமைகளை நன்மையாய் மாற்ற முடியும். அது எந்த மனுஷராய் கூட இருக்கலாம். 4 விதமான மனிதர்களாய் இருக்கலாம், அல்லது வீட்டுக்கு வெளியே இருக்கிறவர்களாய் இருக்கலாம், குடும்பத்துக்கு உள்ளே இருக்கிறவர்களாய் இருக்கலாம். யாரால் நீங்கள் வேதனைப்பட்டீர்களோ, எந்த மனுஷரால் நீங்கள் அழுதீர்களோ, எந்த மனுஷரால் நீங்கள் ஹல்லேலூயா கண்ணீர் வடித்தீர்களோ, அந்த மனுஷர்களால் நன்மை வரும்படியாக தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைய, ஹல்லேலூயா. இதற்கு யாரும் காரணம் அல்ல என்று சொல்லும் அளவுக்கு சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில தீமையாய் மாறி இருக்கலாம், சூழ்நிலைகளால் தீமை வந்திருக்கலாம். ஆனா நான் தைரியமா சொல்ல முடியும் அன்பானவர்களே, என் தனிப்பட்ட வாழ்வின் சாட்சிகளையும் பல சொல்ல முடியும். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன் என்பதை. கர்த்தர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்விலையும் தீமைகள் நன்மையாய் மாற்ற முடியும் நம்புறேன். இன்னைக்கு நான் பார்க்கிற தீமை நன்மையாய் மாறும் என்று விசுவாசிக்கிறேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்கிற தேவனை நம்பி இருக்கிறேன், தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவனை நம்பி இருக்கிறேன். கர்த்தர்ட்ட இந்த காலவேளையில சொல்லுங்க, நீங்க வாய் திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால பவுலை போல சீலாவை போல கட்டுகள் மத்தியிலும் கர்த்தரை துதிக்க விரும்புகிறேன். யோபுவை போல பாடுகள் மத்தியிலையும் உத்தமமாய் இருக்க விரும்புகிறேன். இயேசுவை போல சிலுவை வரை போனாலும் தேவ சித்தம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் நம்முடைய வாழ்வில் தீமைகளை நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். செய்தியை கேட்டமுடைய பிள்ளைகள் வாழ்வில தீமைகளை நன்மையாய் மாற்ற ஜெபம் பண்றோம். இந்த மாசத்துல அதை கர்த்தர் செய்யும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் கண்கள் காணட்டும் அப்பா. ஒருவேளை நான் மக்களுக்காக ஜெபிக்கிறேன், யாராகிலும் தீமையின் பாதையில் போய் கொண்டிருந்தால் ஆண்டவரே, யோபுவை போல, யோசேப்பை போல, ஆண்டவரே யாக்கோபை போல, பவுலை போல, ஆண்டவரே தீமையான வாழ்விலே போய் கொண்டிருந்தால், சுற்றிலும் தீமைகள், எனக்கு நன்மை வரும் வழி ஒன்றும் இல்லையே என்று கலக்கத்தோடும் ஏக்கத்தோடும் சுமக்க முடியாத பாரத்தோடும் ஏன் எனக்கு தீமை என்று கலங்கி கொண்டிருந்தால், அப்பா கிருபையாய் இறங்குங்க, நன்மை காணும்படி செய்யுங்க, நன்மை காணும்படி செய்யுங்க. தீமைகள் மத்தியிலையும் உங்களை தேடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் உண்மையாயிருப்பதற்கும் பலன் கொடுங்க, பலன் கொடுங்க, பலன் கொடுங்க. உம்முடைய பிள்ளைகள் கண்ட தீமை நன்மை ஆகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் கண்ட தீமை நன்மையாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, சாத்தானாலே, மனிதராலே, சூழ்நிலையால் ஏற்பட்ட அவருடைய அழுகையின் கண்ணீர் நன்மையாய் மாறட்டும். இயேசுவே கிருபை செய்யும். தாழ்த்தி வெறுமையாக்குறோம். எங்கள் சபையும் கூட நன்மை காணட்டும், எங்கள் ஊழியம் நன்மை காணட்டும், எல்லா விசுவாசிகளும் உற்சாகம் அடையட்டும், சோர்வுகள் நீங்கட்டும், ஜெபம் பெருகட்டும், சபைக்கு வரவு பெருகட்டும் ஆண்டவரே, கூட்டங்களுக்கு தவறாமல் வரட்டும் ஆண்டவரே. எல்லார் மேலும் தேவ கிருபை உண்டாகும்படி உடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். ஆசீர்வாதங்களை தான் எங்களை தாழ்த்தி அருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.